வச்சாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங்கஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர், அதாவது கொடுத்துருக்க கண்டென்ட்டில் ரிப்பீட் ஆகாமல் எத்தனை கேரக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற கவுண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் என்ன இருக்குது அப்படின்னா ஏ பி, திரும்ப ஏ வரும்போது இது வந்துட்டு ரிப்பீட்டிங் கேரக்டர் ஆகிடுது. ஸோ அப்போ இதோட கவுண்ட்டு 2. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ ஏ விட்டுருவாங்க, சி அப்படி பார்த்தோம் அப்படின்னா திரும்ப சி வந்துடுது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸோ இந்த ஏ இது கூடயே போயிடும். அதுக்கப்புறம் இதோட கேரக்டர் வந்து 1 தான், ஏன்னா ஒரு டைம் தான் சி இருக்குது, திரும்ப டூப்ளிகேட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி, இ, எஃப், ஜி. ஓகே, இதில் எதுலேயுமே டூப்ளிகேட் இல்லை. அப்போ இதோட கவுண்ட் என்ன 4. ஸோ இப்போ இதுதான் இப்போ இந்த கண்டென்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2, இது 1, இது 4. அப்போ இதுதான் வந்து லாங்கஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஸோ இதை எப்படி நம்ம லாஜிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, மோர் தென் 90% வியூவர்ஸ். ஓகே, அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது வந்து எனக்கு அடுத்தது வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் லாஜிக் மேக் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவோட ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை மெட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோட இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, இப்போ வந்து நான் வந்து இது என்ன பண்ணணும், இதில் பார்த்தீங்கன்னாலே கேரக்டர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் ஏன்றதை ஸ்டோர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பின்றது ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது லிஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன், கேரக்டர். ஸோ அப்போது கேரக்டர் அப்படிங்கிற ரேப்பர் கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம், நியூ அரே லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போது இதில் தான் வந்து நம்ம ஒன்றா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டெய்ன்ஸ் இருக்கான்றது செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி கரண்ட் ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ கரண்ட்டுன்றது எதுக்காக அப்படின்னா நம்ம இதை ஒரு ஒன்றா கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போது அந்த கவுண்டிங்காக இந்த கரண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 2 இந்த ஃபஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு டூப்ளிகேட் வந்ததுக்கப்புறம் இது ஒரு செட்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த 2ஓட வேல்யூ இந்த மேக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப சியை செக் பண்ணும்போது அடுத்து இதுக்கு ஒரு கவுண்ட் வரும் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மேக்ஸிமம் வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ணி வச்சா தான் ஃபைனலாக நமக்கு வரும்போது இந்த 3ல் எது மேக்ஸிமம் வேல்யூ அந்த மேக்ஸிமம் வேல்யூ இதில் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த 3ல் வந்து எது மேக்ஸிமம் 2, 1, 4. அப்போ 4 மேக்ஸிமம் அந்த 4 எனக்கு இதில் இருந்துடும். அதுக்காக தான் இந்த நம்ம 2 கரண்ட் இட்ரேஷனோட கவுண்ட்டுக்காக கரண்ட்டு, ஓவரால் மேக்ஸிமம் அந்த கவுண்ட் எவ்வளோன்ற ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த லென்த்ன்றது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இதை நம்ம ஒரு டைமும் லூப்பில் கால் பண்ணக்கூடாது. கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதை ஃபெச் பண்ணி எடுக்கிற டைம், அதாவது அந்த கால் ஆகிற டைம்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரை வந்துட்டு ஒரு கேரக்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கேரக்டர் ch ஈக்குவல் டு கண்டென்ட் டாட் கேரக்டர் ஆஃப் ஐ, அந்த இதுலேருந்து கேரக்டர் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இஃப் கண்டெய்னர் டாட் கண்டெய்ன்ஸ் ch இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இதில் வந்துட்டு கரண்ட்டோட வேல்யூவை 0 மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்டெய்னரை எம்டி பண்ணுறோம். ஓகே, கண்டெய்னர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஏன் இந்த கண்டெய்னர் நம்ம எம்டி பண்ணுறோன்னா இப்போது இதை வந்து இதோட டூப்ளிகேட் இப்போ திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு ஏஓ அல்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் இன்னொரு ஏ ஆட் பண்ணுறேன்னா இப்போ இது நான் டோட்டலாக இது எம்டி பண்ணாமே இதை அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போனேன் அப்படின்னா எனக்கு இந்த இடம் வரும்போது டூப்ளிகேட் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், நான் ரிப்பீட்டிங் லாங்கஸ்ட் நான் ரிப்பீட்டிங் தான் செக் பண்ணுறோம். ஒரு சப்ஸ்ட்ரிங்கில் நான் ரிப்பீட்டிங். அப்போ நமக்கு வந்துட்டு இதில் தான் வந்து
ஸோ அந்த நான் ரிப்பீட்டிங் இப்போ இதில் இருக்கிற வேல்யூ இதில் இருக்கலாம், ஏன்னா நம்ம கன்சிக்யூட்டிவ் நான் ரிப்பீட்டிங் தான் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிக்கு அப்புறம் தான் ஏ இருக்குது, இது வந்து டூப்ளிகேட் கிடையாது. எனக்கு வந்து ஏக்கு அப்புறம் ஏ இருந்துச்சுன்னா தான் அது டூப்ளிகேட். ஓகே, ஸோ அப்படி இல்லை. ஸோ இப்போ இந்த சப்ஸ்ட்ரிங்கில் ஏ இருக்குது அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரிங்கில் ஏ இருக்கலாம். ஓகே, ரெண்டுமே வேறு வேறு சப்ஸ்ட்ரிங் அப்படின்றதுனால நான் இதை வந்து கண்டெய்னரை வந்து எம்டி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட்டில் இன்கேஸ் அது வந்து கண்டெய்ன்ஸாக இல்லை அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே இந்த கேரக்டரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட்டோட வேல்யூவை ப்ளஸ் பண்ணிவிட்டு container dot add of ch. ஓகே, ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்லையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மேக்ஸோட வேல்யூவும் கரண்ட்டோட வேல்யூவும் எது ஹையர் வேல்யூவோ அதை வந்து மேக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேக்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அப்புறம் மேக்ஸ். இப்போ இதில் எது மேக்ஸிமம் அதை வந்து நம்ம மேக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஃபைனலாக அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, லாங்கஸ்ட்டு நான் ரிப்பீட்டிங் சப்ஸ்ட்ரிங் லென்த். ஓகே, ஸோ இதில் மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணணும், நமக்கான அவுட்புட் வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரணும், 4ன்றது அவுட்புட் வரும். இது வந்திருக்கா? ஸோ இப்போ இதுவே நான் என்ன பண்ணேன்னா இங்கே EFG. ஓகே, ஸோ இப்போது இதில் இருந்து எத்தனை இருக்குது, 5. ஓகே, 2 4 5, அதுக்கப்புறம் தான் ஒரு நான் ரிப்பீட்டிங் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏன்றது ஆல்ரெடி இதுக்குள்ளே இருக்கும், அப்போ உங்களுக்கு இது அவுட்புட் ஃபால்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 4 இருக்குது, 4 நான் ரிப்பீட்டிங் இது இருக்குது, சப்ஸ்ட்ரிங் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ நமக்கான அவுட்புட் வந்து இப்போ என்ன வரும்னா 5ன்றது வரும். வந்திருக்கா? ஸோ இப்படி தாங்க நம்ம வந்துட்டு ஒரு கொடுத்துருக்க கண்டென்ட்டில் நான் ரிப்பீட்டிங் சப்ஸ்ட்ரிங்கோட லாங்கஸ்ட் லென்த்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோவோட ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி அச்சீவ் பண்ணி இதில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இதை இன்னும் மோர் எஃபெக்டிவான மேனரில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கான்செப்ட் நம்ம கொண்டு வரும். ஓகே, so okay guys, so thanks for watching the video. Have a nice day. Bye bye.